நீங்களும் பிட்ட ஃபிஷ்ஷ ப்ரீட் பண்ணி அத குட்டிங்கள வந்து சாகடிச்சுட்டீங்களா? எப்படி அத ஃபுட் குடுக்கணும்னு தெரியாம சாகடிச்சுட்டீங்களா? எப்படி வந்து ஃபுட்டு குடுக்கணும்? இது என்ன சாப்பிட்டுருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவ பாருங்க. இது குட்டியான ஒயிட் OHM பீட்டா. இந்த பீட்டாக்கு வந்து நம்ம ஒரு ஃபுட்ட சாப்பிட்டுருக்கு பாருங்க. லபக்குன்னு வந்து வாயில முழுங்குது. அது என்ன ஃபுட்டுன்னா, வீட்லயே இருக்க ஃபுட்டு தான். நம்ம தினமும் சாப்பிடுற ஃபுட்டு தான். முட்டையோட மஞ்சக்கரு தாங்க. அதுதான் இந்த ட்ராப்ஸ் மாரி நம்ம விடுறோம். அத வந்து சாப்பிட்டு பீட்டா ஃபிஷ் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சுரும். ஆனா அது சேஃபா குடுக்கணும். எப்படி குடுக்கணும்னு சொல்லி இந்த டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்லப் போறோம். இந்த வீடியோ சொல்லிருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க ஃபாலோ பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க இதுல சின்ன தப்பு பண்ணா கூட உங்க குட்டி வந்து சாகறக்கு வாய்ப்பு. நம்ம இந்த டிராப்ஸ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்களா, குட்டிங்கள வேகமா வந்து சாப்பிடுது. இது நல்ல ஹை புரோட்டீனான ஃபுட்டு. நல்ல ஃபுட்டும் கூட. உங்க குட்டி வந்து சீக்கிரம் வளர்ந்துரும். அதே மாரி இதுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்கோ, அதே மாரி தீமைகளும் இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல ஒவ்வொன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது எப்படி நம்ம குடுக்கணும்னு இந்த வீடியோல நம்ம சொல்ல ஆரம்பிக்க போறோம். இதுல வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு. இந்த மாரி கடைக்கு போய் அவிச்ச முட்டைய வாங்கிக்கோங்க. முட்டைய வாங்கிட்டு அதோட மஞ்சக்கரு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த அளவோட கம்மியா எடுத்துக்கோங்க. நான் எடுத்த அளவு ஒரு மஞ்சக்கரு இருக்கு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதோட அதோட கம்மியா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம பீட்டா குட்டி சாப்பிட போகுது. இந்த மாரி ஒரு மஞ்சக்கரு எடுத்து வச்சுட்டு, அதுக்குள்ள லைட்டா இந்த மாரி தண்ணி ஊத்திக்கோங்க. லைட்டா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதாவது நல்லா வந்து தண்ணி மாரி ஆகணும். அந்த மஞ்சக்கரு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நல்லா பொடியாயிட்டு நல்லா தண்ணி மாரி ஆகணும். அப்போ சிலதெல்லாம் என்னன்னா திட்டு திட்டா இருக்கனால வந்து திட்டு திட்டா அதிலேயே இருக்கும். குட்டி குட்டி பீஸா இருக்கும். உடையாம அப்படியே இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணும் பார்த்தீங்களா? அந்த குட்டி குட்டி பீஸா இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம பீட்டா பீஸ் போடக்கூடாது. இத வந்து தனியா ஒரு வடிகட்டி வச்சு, இந்த மாரி வடிகட்டி எடுத்துறணும். வடிகட்டி எடுத்து அந்த தண்ணிய மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப இந்த பீஸ் பீஸா இருக்கிற மஞ்சக்கருலாம் நம்ம போடக்கூடாது நம்ம மீனுக்கு. குட்டி மீனுக்கு வந்து சாப்பிடாது. தண்ணிக்குள்ளேயே இருந்தா தண்ணி கெட்டு போயிரும். அதனால இத போடக்கூடாது. இது கீழ இருக்கு பார்த்தீங்களா? ஒரு தண்ணி மாரி இருக்கு பார்த்தீங்களா? மஞ்ச கலர்ல தண்ணி மாரி இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்ம பீட்டா ஃபேஸ் வந்து குடுக்கணும். இதுதான் அந்த ட்ராப் ஸ்டாப்பா நம்ம வீடியோல காட்டுன மாரி ஸ்டார்ட்டிங்ல காட்டுனோம் பார்த்தீங்களா? அத ட்ராப் ஸ்டாப்ஸா விடுவோம். இதுதான் வந்து பீட்டா ஃபேஸ் வந்து சாப்பிடும். இந்த லிக்விட் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அந்த முட்டையெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆயி, இது வந்து இந்த லிக்விட் ஃபார்ம்க்கு வந்துரும். இந்த மாரி மஞ்ச கலரா வரும். இதுதான் வந்து நம்ம பீட்டா ஃபேஸ்க்கு வந்து ஒரு 3, 4 டிராப்ஸ்ன்னு விடணும். அதுக்கு மேல நம்ம விடவே கூடாது. இப்ப டைரக்ட்டா எடுத்து ஊத்திறக்கூடாதுங்க. இந்த மாரி ஒரு டிராப்பரோ, இல்லாட்டி ஒரு இங்க் பில்லரு, இல்லாட்டி சிரிஞ்சு, இல்லாட்டி அந்த மருந்து நம்ம மருந்தெல்லாம் ஊத்துனோம்னா ஒரு பில்லர் மாரி இருக்கும். அந்த இத யூஸ் பண்ணி தான் ஊத்தணும். ஏன் நீங்க அப்படியே ஊத்தக்கூடாதுன்னு அப்படியே ஊத்துனா என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அளவு தெரியாம நம்ம அதிகமா அப்படியே கொட்டிருவோம். அப்ப என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஃபுல்லா கெட்டு போயிரும். அவ்வளோனாத்தையும் வந்து பீட்டா ஃபேஸ்லாம் சாப்பிட முடியாது. அதனால 3ஏ 3 டிராப்ஸ் மட்டும் தான் ஊத்தணும். 3 டிராப்ஸ், 4 டிராப்ஸ் இதுவே அதிகம். 3 டிராப்ஸே நீங்க ஊத்துங்க. அதே போதும். அதனால உங்களுக்கு அளவு தெரியணும்க்காக இந்த மாரி டிராப்பரோ இல்லாட்டி இங்க் பில்லரோ எடுத்துட்டு 3 டிராப்ஸ் மட்டும் விடுங்க. இப்ப இந்த வீடியோவே பாருங்க. நான் மொத்தம் 2 டிராப்ஸ் தான் விட்டுருக்கேன். அந்த 2 டிராப்ஸே பாருங்க அப்படியே தண்ணிக்குள்ள போட்டோனா, அந்த முட்டையோட மஞ்சள் கருலாம் அப்படியே பரவுது. தண்ணி ஃபுல்லா பரவுது. இந்த மாரி தான் பரவும். இது பரவுச்சு அப்படின்னா, டக்குனு வந்து நம்ம பீட்டா ஃபேஸுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா, இந்த அளவுக்கு சைஸ்ல கம்மியா இருக்க ஃபுட் ஆனதுமா சாப்பிட முடியும். அதோட சைஸே பாருங்க எவ்வளோ குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி தான் நம்ம குடுக்கணும் பீட்டா ஃபேஸ்க்கு. நான் இப்போ இது எப்படி குடுக்கணும்னு சொல்லிட்டேன். அதே மாரி இதனால உங்களுக்கு என்ன நன்மைன்னு சொல்லிட்டேன். இதனால சில தீமைகளும் இருக்கு. அது என்னென்ன ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அளவு அதிகமா குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா பிரச்சனை வரும். நான் இதிலேயே நீங்க பார்த்தா தெரியும். நான் 3 ட்ராப்ஸ் தான் ஒரு 2 ட்ராப்ஸ் தான் விட்டுருக்கேன். அந்த 2 ட்ராப்ஸ்க்கே ஒரு தண்ணி ஃபுல்லா பரவுது பார்த்தீங்கன்னா, தண்ணி ஃபுல்லா. அப்ப நீங்க அதிகமா குடுத்துட்டீங்க, 4, 5 ட்ராப்ஸ் விட்டுட்டீங்க. மீன் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு 4, 5 ட்ராப் அப்படியே விட்டுட்டீங்க. 5, 6 ட்ராப்ஸ்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா, 6, 7 ட்ராப்ஸ்லாம் மேல போயிருச்சு அப்படின்னா, அவ்வளோதான். தண்ணி ஃபுல்லா கெட்டு போயிரும். தண்ணி ஃபுல்லா கெட்டு போய் மீனும் சாக ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் முட்டை வந்து கீழ போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சுரும். அதிகமா போட இல்லாட்டி நீங்க கம்மியா 2 ட்ராப்ஸ் விட்டாலுமே பீட்டா ஃபிஷ் வந்து ஃபுல்லா சாப்பிடாது. கீழ போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சுரும். அப்ப என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து கெட ஆரம்பிச்சுரும். கீழ வந்து ஒரு லேயர் மாரி பட ஆரம்பிச்சுரும். அதனால என்ன வந்து தண்ணி கெட்டு குட்டிங்கலாம் சாக ஆரம்பிச்சுரும். அத எப்படி தடுக்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஸ்னெயில்னு ஒண்ணு இருக்கும். அத வாங்கி நீங்க டேங்க்ல போட்டீங்கன்னா பாருங்க இதுதான். இத வந்து டேங்க்ல போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, கீழ இருக்க அந்த லேயர் மாரி படியிறதெல்லாம் சாப்பிட்டுருக்கும். அதே மாரி சைடுல கண்ணாடியில இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுருக்கும். அதே மாரி ஒவ்வொரு மீன்லாம் சாக ஆரம்பிச்சுரும். குட்டி என்னதான் நீங்க பத்திரமா பார்த்தாலும் வீக்கா இருக்க குட்டிலாம் சாக ஆரம்பிச்சுரும். அதெல்லாம் சாப்பிட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் கிளீனர் போடலாம். இந்த மாரி டேங்க் கிளீனர் இருந்தா அதையும் போடலாம். டேங்க் கிளீனர் குட்டி சாப்பிடாதான்னு கேட்டா, டேங்க் கிளீனர் கண்டிப்பா குட்டிலாம் சாப்பிடாது. அது ஓடி ஓடி தொரத்திலாம் சாப்பிடாது. கீழ விழுந்து சாகப்போற குட்டி வேணா சாப்பிடாது. நீங்க முட்டைய வந்து ஃபீடா குடுக்க போறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 டைம் மட்டும் குடுங்க. 2 டைம், 3 டைம் அந்த மாரிலாம் குடுக்க வேணாம். அந்த மாரிலாம் குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து குட்டி சாக ஆரம்பிச்சுரும். தண்ணி வந்து கெட்டு போய் குட்டி சாக ஆரம்பிச்சுரும். நீங்க ஒரு நாளைக்கு முட்டைய ஃபீட் பண்ணிட்டு, அடுத்த நாள் தான் நீங்க காலைல தான் ஃபீட் பண்ணணும். அடுத்த நாள் காலைல ஃபீட் பண்ணும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, தண்ணிக்குள்ள இன்னியும் அந்த நீங்க நேத்து குடுத்த முட்டையெல்லாம் இந்த மாரி சுத்திட்டு இருக்கான்னு பார்க்கணும். அப்படி சுத்திட்டு இருந்தா, நீங்க குடுத்தத வந்து ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கலன்னு அர்த்தம் பீட்டா ஃபிஷ். அப்ப நீங்க வெயிட் பண்ணி அடுத்த நாள் தான் நீங்க ஃபீட் பண்ணணும். அது எப்ப சாப்பிட்டு முடிக்குதோ அப்ப தான் ஃபீட் பண்ணணும். அதனால என்னதான் தண்ணி வந்து டக்குனு வந்து பொல்ட் ஆக ஆரம்பிச்சுரும். நீங்க கிளீனா பார்த்தாலுமே, என்ன பண்ணாலுமே தண்ணி வந்து பொல்ட் ஆக ஆரம்பிச்சுரும். அதனால வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து மைல்டா குட்டிங்களுக்கு எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணணுமோ, அந்த மாரி நீங்க வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்ல.
குட்டிக்கு ஆட்டோஜன் பண்ண முடியலன்னா தெரில அப்படின்னா நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எப்படி டாட்டா சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னதான் நீங்கள் முட்டை கொடுத்தாலுமே பீட்டா ஃபேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லைவ் கல்ச்சர் ஆர்டிமியா வினிகர் இந்த மாதிரி போகிறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா குட்டிங்களுக்கு ஃபுட் இல்லை அப்படின்னா இந்த எக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் ஆர்டிமியா வினிகரில் இந்த மாதிரி போய்க்கலாம். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா தண்ணி வந்து டக்குனு வந்து பொல்யூட் ஆகாது. உங்களுக்கு அதுதான் வந்து குட்டிங்களுக்கும் வந்து சேஃபும் ஹைட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி மீன் வளர்ப்பை பற்றி பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங்கை பற்றியுமே கப்பி ப்ரீடிங் பற்றியும் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல் வச்சுக்கோங்க.